கோவாவில் சர்வதேச இந்திய திரைப்பட விழா நடந்துட்டு வருது. இதுல உலக நாயகன் கமலஹாசன் கலந்துகிட்டு இருக்காரு. இதுல இவருக்கு உலக வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விழாவில் கமலஹாசன் கலந்து நிறைய சுவாரஸ்யமான தகவலை பேசினாரு. அதுல தன்னுடைய மகள் ஸ்ருதிஹாசனை பத்தியும் சொல்லியிருந்தாரு. ஸ்ருதிஹாசன் ரொம்ப தைரியமான பொண்ணு. மும்பைல அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையால நான் ரொம்பவே கவலையில இருக்கேன். இருந்தாலும் அவரை கவனமா இருக்க சொல்லி நான் அட்வைஸ் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அட்வைஸ் இதுல கொடுக்கறனே அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயுமே அட்வைஸ் கொடுப்பேனா அப்படின்னா கிடையாது. ஸ்ருதிஹாசனுக்கு தன்னுடைய கெரியர் பற்றி நிறைய நாலேஜ் இருக்கு. இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும், நான் எப்பயுமே அவளை வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகள் அக்ஷராவோடைய கெரியரையும் அவங்க நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறுதியான முடிவு அவங்க 2 பேரோட இதுதான். நான் நடுவில் சஜஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விஸ்வரூபம் படத்தோடைய சர்ச்சைகள் பற்றியும் பேசியிருந்தாரு. இந்த படத்தை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகள் எல்லாமே எப்படி வந்தது, யாரால வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை பற்றி நான் பேச இங்கே தயாராக இல்லை அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம விஸ்வரூபம் 2 படம் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாம நல்லபடியா வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திருமணம் அப்படிங்கிறது ஒரு அழகான பந்தம் அப்படின்னு சரிகா சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி கமலுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, திருமணம் அப்படிங்கிறது ஒரு பழைய காலத்து பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, தனக்கு யாரையாச்சும் பிடிச்சது அப்படின்னா நேசிக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு பேப்பர்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலையும் கலந்துகிட்டாரு.